சொல்ல போறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு 5 ஸ்பூனு சோம்பு, 3/4 ஸ்பூனு மாடி தோட்டத்தில் விளைஞ்ச மிளகாய் வச்சிருக்கேங்க. புதினா கொஞ்சம் எங்க மாடி தோட்டத்தில் விளைஞ்சது போட்டிருக்கேன். கசகசா 1 ஸ்பூனு. மைய தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். புதினா கொஞ்சம் போட்டுக்கிறோம். மாடி தோட்டத்தில் விளைஞ்சது எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி, கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். எல்லாம் துருளா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போடுறோம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். 1/4 கிலோ சிக்கனை போடுறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள். எல்லாத்தையும் கிண்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கிண்டிக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுறோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச வெளியிட போடுறோங்க. இப்போ 3/4 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறோம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றுறோம். இப்போ குக்கரை மூடி வச்சு 2 சவுண்டு வேக வச்சுக்கலாம். சுவையான சிக்கன் குருமா ரெடிங்க.